இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை பற்றிய நம்முடைய பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் மக்கள் அதிகாரத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் தோழர் கார்கி அவர்களே, பல்வேறு அமைப்புகளில் இருந்து இந்த எஸ்ஐஆர் பற்றி தங்களின் கருத்துக்களை இங்கே மக்களிடம் எடுத்துரைக்க வருகை புரிந்திருக்கிற பல்வேறு இயக்கங்களின் மாவட்ட மாநில பொறுப்பாளர்களே, அனைவருக்கும் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கும் அனைத்து தோழர்களுக்கும், ஆங்காங்கே நின்று கொண்டு நாங்கள் பேசுகிற இந்த பேச்சை கவனித்துக் கொண்டிருக்கிற உழைக்கும் மக்களுக்கும் நான் சார்ந்த திராவிட விடுதலை கழகத்தின் சார்பில் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பான பொதுமக்களே, இப்போ வாக்குரிமை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்தியா விடுதலை அடைந்து இப்போ 75 நேற்று தான் இந்தியா விடுதலை அடைந்து குடியரசாகி 75 ஆண்டு முடிந்து நேற்று 76வது சட்ட நாள். 1949 நவம்பர் 26 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் சட்டத்தின் வரவை முழுக்க எழுதி முடித்து அதன் நகலை இந்திய பாராளுமன்றத்தில் வழங்கிய நாள் தான் சட்ட நாள், இந்திய அரசியல் சட்ட நாள். அந்த சட்ட நாளில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்ன பேசினார்னு சொன்னா, இந்த அரசியல் சட்டம் ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு, ஒரு மனிதனுக்கு ஒரு மதிப்பு, ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு ஒரு மதிப்பு என்ற ஒரு சமத்துவத்தை முன்வைக்கிறது. இந்த அரசியல் சமத்துவத்தை முன்வைக்கிறது. இதை வைத்துக் கொண்டு நீங்கள் சமத்துவத்தை உருவாக்கிட வேண்டும். அப்படி நீங்கள் சமூக சமத்துவத்தை உருவாக்கவில்லை என்று சொன்னால் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த அரசு அமைப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அறிவித்தார். அந்த அரசியல் சட்டத்தை முன்வைத்து வைக்கிற வரைக்கும் இந்தியாவிலே அன்றைய சென்னை மாகாணம் தவிர்த்து வேற யாருக்கும் எங்கேயும் ஓட்டு உரிமை கிடையாது. இந்திய அரசியல் சட்டம் தான் 18 வயது உள்ள இந்தியாவின் குடிமகன் அனைவருக்கும் வாக்கு உரிமை உண்டு என்பதை சட்டப்படி உறுதி செய்தது. சென்னை மாகாணத்துல மட்டும் 1925 இங்கே 21 வயதானவர்களுக்கு வாக்குரிமை இருந்தது. ஆனாலும் ஒட்டுமொத்த இந்தியாவில், அன்றைய பிரிட்டிஷ் காலத்துக்கு பிறகு ஒட்டுமொத்த இந்தியாவில் அனைத்து 18 வயது நிரம்பிய குடிமக்களுக்கு வாக்குரிமை வழங்கியது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முன்வைத்த இந்த அரசியலமைப்பு சட்டம் தான். இன்னும் சொல்ல போனா, பெண்களுக்கு 150 பேர் பெண்கள் இருக்காங்கன்னா 50 பேர் பெண்களுக்கும் வாக்குரிமை என்பதே கிடையாது. நீங்க ராஜராஜ சோழன் காலத்துல வாக்குரிமை இருந்தது கதை சொல்லுவான், குடவோலை முறை. அது பார்ப்பனர்களுக்கும் அன்றைய பணக்கார நிலப்பரப்புகளுக்கு மட்டும்தான் அந்த குடவோலை முறையில வாக்குரிமை இருந்தது. பெண்களுக்கு 100க்கு 100% வாக்குரிமை கிடையாது. இப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வழியாக ஒரு ஜனநாயக வழியிலே தாங்கள் விரும்புகிறவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த குறிக்கோளோடு எல்லாரோட பங்களிப்பு அதுல இருக்கணுன்றதுக்காக 18 வயது உள்ள அனைத்து இந்திய குடிமகனுக்கும் வாக்குரிமை அப்படின்னு அண்ணல் அம்பேத்கர் பதிவு செய்கிறார். ஆனால் இன்றைக்கு வந்திருக்கிற இந்த பிஜேபி அரசு என்ன சொல்றாங்கன்னா, அதை எப்படியாவது இந்திய அரசியல் சட்டத்தையே தூக்கிறீங்கன்றதுதான் அவங்க பிளான். அதுல ஒரு பகுதியாக ஏற்கனவே அவங்க இந்த என்ஆர்சின்னு ஒன்று அறிவிச்சாங்க. அதை நேரடியா இந்த மக்கள்கிட்ட கொண்டு வந்தோம்னா, குறிப்பா தமிழ்நாடு அரசு, மேற்கு வங்காளம், கேரளா போன்ற முற்போக்கு மாநிலங்கள்லாம் பார்த்தா எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி இப்போ பின்வாசல் வழியா இந்த மக்கள் தொகை, இந்த குறிப்பா இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்கிற வழியில அவங்க நம்ம கிட்ட வந்திருக்காங்க. ஏன் நாங்க அதை என்ஆர்சி அதை கொண்டு போய் சேர்க்கிறோம்னா, நீங்க நினைக்கலாம் என்ஆர்சிங்கிற தனிதானே, நீங்க அது வேற இது வேற அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய பர்சனலா என்னுடைய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை இந்த எஸ்ஐஆர்ல நான் பதிவு பண்றேன். எங்களுக்கு வீடுகளுக்கு வந்தாங்க. எஸ்ஐஆர் பதிவு செய்யும் போது எங்க அப்பா என்னை பார்த்தோன்னா, இப்போ இருக்கிறவன எப்பயும் அவர் பாக்குறது இல்ல, என்ன குழந்தையாதான் அவர் பார்ப்பாரு. என்ன சொன்னாரு, உனக்கு இதெல்லாம் எழுத தெரியாது, அவங்களே எழுதட்டும்னு சொல்லி ஆதார் கார்டு எல்லா கார்டையும் கொடுத்து அவங்க கையில கொடுத்தாரு. வேகமா அந்த பிஎல்ஓ குரூப் வந்தாங்க இல்லையா, அவங்க வேகமா எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணாங்க, செக் பண்ணாங்க. அதுல கியூஆர் கோட்ல எடுத்தாங்க, பதிவு பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. ஒரு 4 நாள் கழிச்சு எனக்கு ஒரு போன் வருதுங்க. ஒரு 4 நாள் கழிச்சு எனக்கு ஒரு போனு. ஃபில்அப் நான் பண்ணல, அவங்க டீம் தான் ஃபில்அப் பண்ணாங்க. நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். என்கிட்ட இருக்க ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, எல்லா கார்டும் இந்த கவர்மெண்ட்ல கொடுத்த எல்லாத்தையும் அவங்க கிட்ட நான் கொடுத்தேன். அவங்க தேவையானவங்க எழுதிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. கொடுத்து அவங்க கியூஆர்ல பதிவு பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு எனக்கு போன் வருது. போன் எடுத்து பேசினா, என்னங்க இது மாதிரி நீங்க கொடுத்துருக்கீங்க எஸ்ஐஆர்ல,
உங்க அப்பாவோட ஓட்டர் ஐடி கொடுக்கல. உடனே நான் எங்க அப்பாவுக்கு போனை போட்டு ஓட்டர் ஐடியா முடியாது வாங்கி அந்த ஓட்டர் ஐடியை எழுதி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு போனை போட்டு கொடுக்குறேன். ஓட்டர் ஐடி ஓகே சார், எஸ் சார் அப்படின்ட்டாங்க. ரைட், ஓகே. அம்பேத்கர் போராடி வாங்கி கொடுத்த அரசியல் சட்ட உரிமை நம்ம கைப்பற்றிட்டோம், வாக்குரிமை நம்ம கிட்ட போவாது அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துருக்கேன். திடீர்னு இன்னொரு நாள் நான் 2002 எனக்கு அப்ப ஃபர்ஸ்ட் ஓட்டு 2002 முதல் ஓட்டு போடுறேன். அதுல என்ன கொடுத்துருக்கான் பின்னாடி, 2002 நீங்க ஓட்டு போடுறவங்களா இருந்தீங்கன்னா அப்ப நீங்க எந்த பூத்துல ஓட்டு போட்டீங்க, எந்த அந்த வாக்காளர் இடத்துல ஓட்டு போட்டீங்க, பூத் நம்பர் அதுல பதிவு பண்ண சொல்லியிருக்கான். அதை ஏற்கனவே வந்தவரே பதிவு பண்ணல. மறுபடியும் 2வது ஆள் சோழ்வா கேட்ட ஆளு அவங்க ஆபீஸ்ல இருந்து, அவங்களுக்கும் அது தெரியல. அடுத்த குளறுபடி என்னன்னா, அந்த வாக்காளர் எனக்கு எப்படி தெரியும்? சரி, நான் போய் தேடி புடிச்சு அங்க போயிட்டு கேட்டு இது என்ன 2002 பதிவு பண்ணி அவங்களுக்கு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஓகே, எனக்கு செல்போன்ல இருக்கு எல்லாமே. என்னை வந்து இப்படி சேர்த்திருக்கான் குடிமக்கள்ல, இந்திய அரசின் குடிமகனை என்ன சேர்த்திருக்காங்க. பார்ப்பன வந்தேரிகள், இந்த நாட்டு வந்தேரிகள் தான் நீங்க எல்லாம். இந்த மண் தோன்றிய போதே இந்த மண்ணில் தோன்றிய பூர்வீக குடிமக்கள் நாங்க. எங்க வரலாறு வந்து இந்த மண் தோன்றிய போதே தோன்றிய வரலாறு. ஒரு சயின்ஸ் படி பாத்தீங்கன்னாவே மண்ணில இருந்து வந்தவங்க நாங்க. எங்களை வந்து நீ வந்து குடியுரிமையை வந்து நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறுக்கு வழியில என்னென்ன கேட்கறாங்க பாருங்க. எங்க அம்மா வந்து ஏற்கனவே இறந்துட்டாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி தவிர என்ன ஏதாச்சும் எங்க அப்பா உயிரோட இருக்காரு. 2வது ஆப்ஷன் என்ன தெரியுங்களா, ஒருவேளை எங்க அப்பா உயிரோட இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்க அம்மாவும் இறந்துட்டாங்க ஏற்கனவே. இப்ப நான் என்ன தெரியுங்களா செஞ்சிருக்கணும், எங்க அம்மா இல்லைன்னா எங்க அப்பாவோட இறப்பு சான்றிதழை நான் அவங்க கிட்ட சப்மிட் பண்ணுவோம். இதை சப்மிட் பண்ணாதான் நான் இந்த நாட்டுல வாக்குரிமை உள்ளவனாக இருப்பேன். இதான் முக்கியமான பாயிண்ட். இப்ப எங்களுக்கு நலம் கிடையாது. ஏன் ஒரு 3 பேர் அண்ணன் தம்பி, எங்க அம்மா இறந்தப்ப எங்க அண்ணன் அந்த இறப்பு சான்றிதழ் வாங்கிட்டு போயிட்டா, பேச்சுவார்த்தை இல்ல. அப்படி தேடி பிடிச்சி வாங்கி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. சரி, அது ஒரு உளைச்சல், மன உளைச்சல் வாங்கி கொடுக்குறோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள், ஏழைகள், பஞ்சைகள், பராரைகள், உழைக்கிற மக்கள் எல்லாருமே டெத் சர்டிபிகேட் வாங்கி வச்சுதான் உட்காந்துட்டு இருக்கானா? சொத்து இல்லாத எதுக்கு டெத் சர்டிபிகேட் வாங்குறான்? அப்பா அம்மாவை இறந்த உடனே அவங்க மேல இருக்க சொத்து அதிகமா இருந்துக்கிறதுக்காக மட்டும்தான் டெத் சர்டிபிகேட் வாங்குறான். பேங்க் பேலன்ஸ் எடுக்கணும் தான், லாக்கர்ல இருக்க எடுக்கணும் வாங்குறான். இது இல்லாத எங்களை போன்ற மக்கள்லாம் டெத் சர்டிபிகேட்டை வாங்குறது இல்லை அப்பா அம்மாக்கு. அப்படி வாங்காத நாங்கள் எல்லாம் நாட்டில் குடியுரிமை இல்லை மக்கள் அல்ல என்று சொல்வதற்காக இந்த பின்னாடி அந்த எஸ்ஐஆர்ல கொடுத்திருக்கான் என்பதை நாங்கள் உங்களுக்கு எச்சரிக்கையோடு சொல்லிக் கொள்கிறோம். ஏன்னா பீகார்ல இது நடந்திருக்கு. 65 லட்சம் மக்கள், மிக குறிப்பாக ஷெட்யூல் காஸ்ட் மக்களுடைய வாக்கு மிக பெரும்பான்மையாக பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு அனைவரும் இந்த எஸ்ஐஆர் குறித்து மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இதை ஒவ்வொன்றையும் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து அடுத்தபடியாக தமிழ்